الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, நாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகள் ஆரம்பமாக கூடிய நாட்களில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கட்டளையிட்டான். பொதுவாக அல்லாஹுவின் தூதர் எல்லா இபாதத்துகளையும் முன்னின்றி அந்த இபாதத்துகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய இபாதத்து மட்டும் பாக்கியாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதாவினுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது ரசூலுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். இவ்வருடத்தினுடைய ஹஜ்ஜை நீங்கள் தான் தலைமை ஏற்று நடாத்த வேண்டும். இந்த உம்மத்திற்கு ஹஜ்ஜினுடைய கிரிகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், ஆரம்ப நாட்களில் ஹஜ்ஜி என்ற பெயரில் சில தவறுகளும் நடந்து கொண்டே இருந்தது. இந்த ஹஜ்ஜி என்ற இபாதத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் உள்ள ஒரு அமல். ஆனால் அன்றைய அரேபியர்கள் காலப்போக்கில் அந்த இபாதத்திற்குள்ளாக சில மாறுதல்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆதலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவித்தான், இவ்வருடத்தினுடைய ஹஜ்ஜை நீங்கள் தான் தலைமை ஏற்று நடாத்த வேண்டும், ஹஜ்ஜிக்காக தயாராகுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவித்தான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதாவினுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அறிவிப்பு செய்கிறார்கள். இவ்வருடத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் மக்கமா நகரத்திற்கு வர இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்ததுதான் தாமதம். உலகத்தில் நாலாபுறங்களிலும் சிதறி இருந்த நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரோடு நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரினுடைய அந்த பயணத்தில் இணைந்து கொண்டார்கள். ஹஜ்ஜினுடைய பயணத்தில் 1.5 லட்சம் நபித்தோழர்கள், அல்லாஹுவின் தூதர் வாழும் காலத்திலேயே 1.5 லட்சம் நபித்தோழர்கள் ரசூலினுடைய அந்த ஹஜ்ஜினுடைய பயணங்களில் ஆங்காங்கு உலகத்தினுடைய நாலாபுறங்களில் இருந்தும் எல்லா நபித்தோழர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகள் என்பது மொத்தம் 6 நாட்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 8, பிறை 9, பிறை 10,
பிறை 11, 12, 13 இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள், ஹஜ்ஜினுடைய கிரிகள் செய்யப்பட வேண்டிய நாட்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். உம்ராவை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 அன்றைக்கு யௌமு தர்வியா என்பதாக அந்த நாளுக்கு பெயர் சொல்லப்படும். அல்லாஹுவின் தூதர் மினா என்ற கூடாரத்திற்கு செல்கிறார்கள். அந்த மினாவிலும் அதற்கு மறுநாள் அரஃபா மைதானத்திற்கு அல்லாஹுவின் தூதர் வந்தார்கள். அதற்கு மறுநாள் ஜம்ராத்தில் அல்லாஹுவின் தூதர் கல்லடித்தார்கள். இந்த 3 இடங்களிலும் அல்லாஹுவின் தூதர் ஒரு மிக சிறந்த பேருரையை அல்லாஹுவின் தூதர் நடாத்தினார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அந்த உரைக்குத்தான் இறுதி பேருரை என்பதாக சொல்லப்படும். ஹுத்பத்துல் விதா, இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பேருரை என்பதாக. காரணம், மற்ற பேருரைகளில் எல்லாம் அல்லாஹுவின் தூதரினுடைய தோழர்கள் குறைவாக இருப்பார்கள். ஆனால் இந்த உரையின் பொழுது கிட்டத்தட்ட மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மீண்டும் மினாவிலும் இந்த பகுதிகளில் எல்லாம் ஆற்றப்பட்ட அந்த உரைகளுக்குத்தான் இறுதி பேருரை என்பதாக சொல்லப்படும். எல்லா இடங்களிலும் அல்லாஹுவின் தூதர் உரை நிகழ்த்தினார்கள். மற்ற உரைகளுக்கும் இந்த உரைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. பொதுவாக அல்லாஹுவின் தூதர் குறைந்த தோழர்கள் மஸ்ஜிதுகளில் ஜும்மா நடத்தும் பொழுது அந்த மதீனாவில் இருந்த தோழர்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜினுடைய பேருரையின் பொழுது 1.5 லட்சம் முஸ்லிம்கள், 1.5 லட்சம் நபித்தோழர்கள் கூடியிருந்தார்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய உரைக்கும் இந்த விடைபெறக்கூடிய இறுதி பேருரைக்குமான வித்தியாசம், பொதுவாக மற்ற உரைகளை எல்லாம் ரசூல் மிக சுருக்கமாக ஆற்றி இருப்பார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய உரைகளை படித்தவர்களுக்கு தெரியும், உரை நிகழ்த்தும் பொழுது மிக சுருக்கமாக உரை நிகழ்த்துவார்கள். ஆனால் இந்த இறுதி பேருரையை மட்டும் அல்லாஹுவின் தூதர் மணிக்கணக்காக அல்லாஹுவின் தூதர் இந்த உம்மத்திற்கு நடாத்தினார்கள். அரஃபாவினுடைய மைதானத்தில் அல்லாஹுவின் தூதர் பல மணி நேரம் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் தோழர்களை ஒன்று கூட்டி அல்லாஹுவின் தூதர் உரை நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள். ஏனைய உரைக்கும் இந்த உரைக்குமான வித்தியாசம், அல்லாஹுவின் தூதர் இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுதே நபித்தோழர்களை பார்த்து சொல்வார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பஅதல் பிஹாதல் மௌகிஃபி அபதன். இந்த உரையை கவனமாக கேளுங்கள். யா ஐயுஹன் நாஸ், அல்லாஹுவின் தூதர் ஆரம்பிக்கிறார். ஓ மனித சமூகமே, இஸ்மாஉ, கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் நான் பேசுவதை, என்னுடைய வார்த்தைகளை, வஅகிலு, சிந்தியுங்கள். என்ன காரணம் என்றால், லா அத்ரி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, அடுத்த வருடம் இதே இடத்திலே உங்களுக்கு முன்பாக நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கே தெரியாது. இந்த வார்த்தை தான் நபித்தோழர்களை இது இறுதி பேருரை என்பதாக ஒரு முடிவுக்கு வர வைத்தது. காரணம், எந்த உரையிலும் அல்லாஹுவின் தூதர் இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் அல்ல. ஆனால் அல்லாஹுவின் தூதர் இந்த உரை நடத்துவதற்கு முன்பாகவே ஒரு அச்சாணியாக, ஒரு துணுக்காக ஒரு செய்தி சொன்னார்கள். அடுத்த வருடம் இதே இடத்தில் ஒரு பொழுதும் நான் நிற்பேனா என்று எனக்கு தெரியாது. அதனால் பேசக்கூடிய அனைத்தையும் கவனத்தோடு கேட்க வேண்டும், பேசக்கூடிய அனைத்தையும் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஒரு முன்னுரையை எழுதியவராக இந்த உரைக்குள்ளாக அல்லாஹுவின் தூதர் பயணப்பட்டார்கள். அதனால் தான் இதை இறுதி பேருரை என்பதாக, இது போன்ற ஒரு உரையை ரசூல் அதற்கு பிறகு நடத்தவே முடியவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் மரணித்து விட்டார்கள். ரசூல் சொன்ன அடிப்படையில், இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், அடுத்த வருடம் இதே இடத்தில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்பேனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னதற்கான காரணம், இந்த வருடத்தோடி உங்களிடத்தில் இருந்து நான் விடைபெறப் போகிறேன். நான் வந்ததற்கான காரணங்கள் அனைத்தும் முழுமையடைந்து விட்டது. எந்த ஏகத்துவ கொள்கைக்காக நான் பயணப்பட்டேனோ, இன்றைக்கு அந்த அரஃபா மைதானத்திலும் மினாவிலும் லட்சோபக்கணக்கான மக்களுக்கு முன்பாக உரையாற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய தோழர்களை அல்லாஹ் பெருக்கிவிட்டான். வந்த காரணம் நிறைவடைகிறது. ஆதலால் கவனத்தோடு இந்த உரையை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள். மேலும் இந்த உரைக்கும் மற்ற உரைக்குமான வித்தியாசம் என்னவென்றால், தன்னுடைய 23 ஆண்டு கால ஏகத்துவ அழைப்பினுடைய அத்தனை விஷயத்தையும் அல்லாஹுவின் தூதர் இந்த உரையில் கொண்டு வந்திருப்பார்கள். மனித நேயத்தை பற்றி, மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய உரிமைகளை பற்றி, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்குமான உரிமைகளை பற்றி,
குடும்ப விவகாரங்களில் நடக்க வேண்டிய உரிமைகளை பற்றி, இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹுவின் தூதர் இந்த உரையில் நிகழ்த்தி இருப்பார்கள். இந்த உரையை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு செய்தியை சொல்லி முடிக்கும் பொழுதும் ஹல் பல்லக்த், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று அல்லாஹுவின் தூதர் கேட்பார்கள். ஒவ்வொரு செய்தியையும் அல்லாஹுவின் தூதர் சொல்லி முடிக்கும் பொழுது கேட்ட வார்த்தை ஹல் பல்லக்த், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்பதாக கேட்டு கேட்டு அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், தோழர்கள் சொல்வார்கள், நபியே எங்களுக்கு நீங்கள் கூறிவிட்டீர்கள், நபியே எங்களுக்கு நிரப்பமாகவே நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்பதாக ஒவ்வொரு செய்தியின் பொழுதும் நபித்தோழர்களிடத்திலிருந்தே வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹுவின் தூதர் இந்த உரையை ஆரம்பிக்கிறார்கள். இது அன்றைய அரேபிய மக்களுக்காக மட்டும் ஆற்றப்பட்ட ஒரு உரை அல்ல, 1.5 லட்சம் நபித்தோழர்களுக்கு மட்டும் ஆற்றப்பட்ட ஒரு உரை அல்ல. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையை எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். எப்பொழுதும் அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. தான் உரையாற்றும் பொழுது எழுதுங்கள் என்று சொன்னதில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார், இந்த உரையை எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டது மட்டுமல்ல, அல்லாஹுவின் தூதர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உரையை பற்றி அலா லியுபல்லிகு ஷாஹித், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும், இந்த உலகம் இருக்கக்கூடிய வரை வராதவர்களுக்கு இந்த உரையை கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கும் என்பதாக ஏனைய உரைகளில் இது போன்ற வார்த்தைகளை ரசூல் பயன்படுத்தியதே கிடையாது. இந்த உரையை எழுத வேண்டும், வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஷாஹிதுல் ஹாயிப், வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த உரையை வராதவர்களுக்கு உலகம் முழுவதும் கொண்டு செல்வது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதலால் தான் இவை அனைத்தையும் வைத்து பார்த்த பொழுதுதான் இஸ்லாமிய உம்மத் ஒரு முடிவுக்கு வந்தது. ஹுத்பத்துல் விதா உன் நபி, அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக உலக மாந்தர்களுக்கு ஆற்றிய கடைசி பேருரை, இறுதி தூதரின் இறுதி பேருரை என்பதாக இந்த உரைக்கு பெயர் சொல்லப்படும். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித சமூகமே, இஸ்மாஉ, நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராமுன் இலா அன் தல்கௌ ரப்பக்கும், உங்களது பொருளும் உங்களது இரத்தமும் உங்களது மானமும் மரியாதையும் மிக மிக புனிதமானது. அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வரை மிக மிக புனிதமானது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, உலக வரைபடத்தில் மனிதர்களினுடைய அந்த உரிமைக்கான மிக உன்னதமான குரலாக, முதல் குரலாக, தன்னுடைய இறுதி பேருரையினுடைய முதல் வார்த்தையை அல்லாஹுவின் தூதர் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். ஓ மனித சமூகமே, இன்ன திமாஅக்கும், உங்களது இரத்தங்களும், வ அம்வாலக்கும், உங்களது செல்வங்களும், வ அராதக்கும், உங்களது கண்ணியங்களும் மானமும் மரியாதையும், அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான். ஒரு மனிதனினுடைய இரத்தம் புனிதமானது. ஒரு மனிதனினுடைய இறை இல்லங்கள் மட்டுமல்ல புனிதமானது, இறை வேதங்கள் மட்டுமல்ல புனிதமானது, மனித சமூகத்தினுடைய இரத்தமும் மானமும் மரியாதையும் மிக மிக புனிதமானது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, எந்த அரஃபாவினுடைய நாளில் முதல் வானத்திற்கு ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து ஹாஜிகளை மன்னிக்கிறானோ, அந்த அரஃபாவினுடைய நாளை போன்று உங்களது இரத்தமும் மானமும் மரியாதையும் புனிதமானது. கஹுர்மத்தி ஷஹ்ரிக்கும் ஹாதா, உலகத்தை படைத்த பொழுது எந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ, அந்த புனிதப்படுத்தப்பட்ட ரப்பால் புனிதப்படுத்தப்பட்ட மாதத்தை காட்டிலும் உங்களது மானமும் மரியாதையும் புனிதமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேருரையை ஆரம்பிக்கிறார்கள். பேருரையினுடைய முதல் வாக்கியமே மனிதர்களினுடைய மானமும் மரியாதையும் புனிதமானது. வஸதுஸ்அலூன ரப்பக்கும் வஸதல்கௌன ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். ஃபயஸ்அலுக்கும் அன் அஅமாலிக்கும், நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயலை பற்றியும் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஃபமன் கானத் இன்தஹு அமானத்துன், யாரிடத்தில் அமானிதமாக பொறுப்புகளும் செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருக்குமோ, ஃபல்யுஅத்திஹா, அவர் அந்த அமானிதங்களை பாதுகாப்பான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். யாரிடத்தில் அமானிதமாக, அது செல்வங்களாக இருக்கலாம், பொறுப்புகளாக இருக்கலாம். ஃபமன் கானத் இன்தஹு அமானத்துன், யாரிடத்தில் எல்லாம் அமானிதம் கொடுக்கப்பட்டதோ, ஃபல்யுஅத்திஹா இலா மன் இஅ்தமன அலைஹா, கொடுக்கப்பட்டவரிடத்தில் சரியான முறையில் அமானிதங்களை அவர் பேணிக் கொள்ளட்டும். வ இன்ன குல்ல ரிபம் மவ்தூ,
எல்லா வட்டிகளையும் எனது காலுக்கு கீழாக நான் புதைத்து விட்டேன். வட்டிகள் தடை செய்யப்படுகிறது. மனிதர்களினுடைய இரத்தங்களை உரியக்கூடிய வட்டி முழுவதையும் நான் தடை செய்து விடுகிறேன். ஆரம்பமாக எனது குடும்பத்திலிருந்தே அந்த வட்டியை நான் முதலில் தடை செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு வட்டி தொழிலாளி. ஆரம்ப காலகட்டத்தில் வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக அவர் வட்டி தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலினுடைய சிறிய தகப்பனார், ரசூலினுடைய தகப்பனோடி பிறந்தவர். அவரும் அந்த அரஃபா மைதானத்தில் நிற்கிறார். அப்பொழுதுதான் வட்டி ஹராமாக்கப்படுகிறது. அல்லாஹுவின் தூதரினுடைய அந்த உன்னதமான செயல்முறை, வட்டி முழுவதையும் நான் தடை செய்து விடுகிறேன். உங்களுக்கான பொருள் உங்களுக்கானது, முதலை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இதற்கு பிறகு நீங்கள் வட்டியை வாங்கக்கூடாது. அந்த வட்டியை எனது குடும்பத்திலிருந்து அந்த வட்டியை எனது குடும்பத்திலிருந்தே நான் முதலில் தடை செய்கிறேன். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபிற்கு யாரெல்லாம் வட்டிக்கு கொடுக்க வேண்டுமோ இனி அவருக்கு யாரும் வட்டிக்கு கொடுக்காதீர்கள், அவரினுடைய முதலை மட்டும் கொடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்திற்கான பிரகடனத்தை ஆரம்பிக்கிறார்கள். பழிவாங்கக்கூடிய குணம் அன்றைய அரேபியர்களிடத்தில் அதிகம் இருந்தது. ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர் இனி ஒரு கோத்திரத்தை சார்ந்தவரை கொன்றுவிட்டால் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இவரை கொள்வார்கள். இது காலம் முழுவதும் அரேபியர்களினுடைய பண்பாக இருந்தது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், பழிவாங்கக்கூடிய ரத்தங்கள் அனைத்தையும் எனது காலிலே போட்டு நான் புதைத்து விட்டேன். இனி பழிவாங்கக்கூடிய குணம் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது, அதையும் என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் ரபியா என்று சொல்லக்கூடியவர். அவரினுடைய பச்சிலம் குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பனு ஹுதைல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்காரர்கள் அந்த பச்சிலம் குழந்தையினுடைய கழுத்தை திருகி கொலை செய்து விடுவார்கள். இப்பொழுது அந்த ரபியாவினுடைய குடும்பம் ஹுதைலினுடைய குடும்பத்தை பழிவாங்குவதற்காக காத்து கிடப்பார்கள். காரணம், அந்த ரபியாவினுடைய குழந்தையை கொலை செய்து விட்டார்கள் கொடூரமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரியில் வருகிறது, வ இன்ன அவ்வலு தமி அதாஉ தமி இப்னு ரபியா பின் ஹாரிஸ், என்னுடைய குடும்பமான என்னுடைய ரபியாவினுடைய குழந்தையை ஹுதைலினுடைய கோத்திரம் கொலை செய்தார்கள். இந்த ரபியாவினுடைய என்னுடைய கோத்திரம் இப்பொழுது அந்த ஹுதைலை பழிவாங்குவதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் பழிவாங்கக்கூடிய குணம் நம்முடைய மார்க்கத்தில் இனி கிடையாது. அதனால் நாங்கள் மன்னிக்கிறோம். எனது குடும்பத்திலிருந்து அந்த சேவையை நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த நற்காரியத்தை ஆரம்பிக்கிறேன். ஹுதைலினுடைய குடும்பத்தை நாங்கள் இனி பழிவாங்க மாட்டோம். எங்களை நீங்கள் தாக்கி இருந்தாலும் உங்களை நாங்கள் இனி தாக்க மாட்டோம். இனி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதாக பழிவாங்கக்கூடிய குணம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. பழிவாங்கக்கூடிய குணத்தை நாங்கள் புதைக்கிறோம் என்பதாக, பழிவாங்கக்கூடிய குணத்திலிருந்து மீளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இன்ன ஷைத்தான் கத் யஇஸ், ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். மின் யுபத பி அர்திக்கும் ஹாதிஹி அபதா, இந்த புனிதமான இறை இல்லம் சுமந்திருக்கக்கூடிய இந்த கஅபா மண்ணில் ஷைத்தான் இனி வணங்கப்படுவதை தொட்டும் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். இனி இந்த பூமியில் இணை வைப்பிற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இது அல்லாஹுவினுடைய பூமி, ஏகத்துவத்தினுடைய பூமி, ரப்பை மட்டுமே வலம் வரக்கூடிய பூமி, ரப்பை மட்டுமே பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி துதிக்கக்கூடிய பூமி இந்த பூமி. வலாகின்னஹு, என்றாலும் அதே ஷைத்தான் நீங்கள் சிறியதாக நினைக்கக்கூடிய பாவங்களில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். இணை வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டாலும் சிறிய சிறிய பாவங்களில் நீங்கள் எதை குறைவாக பார்ப்பீர்களோ அதிலே உங்களை தள்ளி நரகத்தின் பால் அழைத்து செல்வதற்கு ஷைத்தான் மிகவும் கவனத்தோடு இருக்கிறான். ஆதலால் சிறு பாவங்களிலும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். பெரிய நாங்கள் இணை வைக்கவில்லை, நாங்கள் சுவனத்திற்கானவர்கள், நாங்கள் ஏகத்துவவாதிகள் என்பதாக மிதப்பிலே இருந்து விடாதீர்கள். தோழரினுடைய வார்த்தை, லட்சோபக்கணக்கான எந்த தௌஹீதினுடைய இமாம் எந்த நபித்தோழரை உருவாக்கினாரோ அவரை பார்த்து சொல்கிறார்கள், அந்த 1.5 லட்சம் நபித்தோழர்களை பார்த்து, நீங்கள் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் ஷைத்தான் ஆரோக்கியமாக இருக்கிறான். பாவங்களின் ஊடாக உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு அதற்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாதீர்கள்.
என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையை தொடருகிறார்கள். ஐயுஹன் நாஸ், மனித சமூகமே, فإن لكم على نسائكم حق ولهن عليكم حقا. உங்களது மனைவிகள், உங்களுக்கென்று சில உரிமைகள் மனைவிகளிடத்தில் உண்டு, மனைவிகளுக்கும் உங்களுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. நீங்களும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள், அவர்களும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நோவினை செய்யாதீர்கள். அல்லா யுவாத்தஅன ஃபுரூஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு வ அலைஹுன்ன இல்லா யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபய்யினா. தெளிவான மானக்கேடான விபச்சாரத்தை அவர்கள் செய்தாலே ஒழிய அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்காதீர்கள், அவர்களை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். அவர்களில் யாராவது மானக்கேடான அசிங்கத்தை செய்தால் அவர்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மாறாக அவர்கள் பெண்கள் என்பதற்காக, உங்களுக்கு கீழே அவர்கள் வாழுகிறார்கள் என்பதற்காக அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சக்கட்டமாக முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தை, ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், அவர்களை அடிக்காதீர்கள், சமூகத்திற்கு முன்பாக அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், பிறர் பார்க்கும் விதத்தில் அவர்களை நீங்கள் கண்டிக்காதீர்கள். அவர்கள் எங்கேனும் தவறு செய்தால் உங்களது கோபத்தை வெளிக்காட்ட வேண்டுமையானால் பூட்டிய அறைகளுக்குள்ளாக அவர்களிடத்தின் நளினமான முறையில் உங்களது கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டுங்கள். வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. வாழும் காலம் முழுவதும் ஆண் சமூகமே பெண்களுக்கு நலவுகளை மட்டுமே நாடிக்கொண்டிருங்கள். ஆண் சமூகமே பெண்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், பெண்களுக்கு நலவுகளை நாடுங்கள். ஃபஇன்னஹுன்ன அலைக்கும் அவானுன். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். வ இன்னக்கும் இன்னமா அஹதுதுமூஹுன்ன பி அமானாத்தில்லாஹ். அல்லாஹ்வின் அமானிதம் அவர்கள் மறந்து விடாதீர்கள். மனைவியை துன்புறுத்தக்கூடிய, மகளை துன்புறுத்தக்கூடிய, சகோதரனை சகோதரியை துன்புறுத்தக்கூடிய, அந்நிய பெண்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னமா அஹதுதுமூஹுன்ன பி அமானாத்தில்லாஹ் வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ். உங்களது மனைவிகளை அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய அமானித சின்னங்கள் அவர்கள், அவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள். அல்லாஹ் பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு, அல்லாஹுவை முன்னிறுத்தி அவர்களோடு நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள். ஆதலால் அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள், அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள். யா ஐயுஹன் நாஸ் வஸ்மஉ கௌலி. மனித சமூகமே, என் வார்த்தையை கவனமாக கேளுங்கள். மா இன் இஅ்தஸம்தும் பிஹி ஃபலன் ததில்லு அபதா. நான் உங்களை விட்டு விடைபெறப் போகிறேன், உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன். அந்த இரண்டை கட்டிப்பிடிக்கும் காலமெல்லாம், அந்த இரண்டை வலுவாக பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். நான் இல்லாமல் போகக்கூடும், நான் உங்களை விட்டு விடைபெறக்கூடும், எனக்கு பின்பாக நீங்கள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். என்றாலும் உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ் வ சுன்னத நபியிஹி. அல்லாஹ்வின் வேதத்தை நான் விட்டு செல்கிறேன், எனது வழிமுறையை நான் விட்டு செல்கிறேன். இபாதத்துகள் செய்ய வேண்டுமையானால், வியாபாரம் செய்ய வேண்டுமையானால், குடுக்கல் வாங்கல்கள், பழக்க வழக்கங்கள், எல்லா விஷயத்திற்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களது மூதாதையர்கள் அல்லது உங்களது ஊரினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஊரினுடைய கட்டுப்பாடுகள் என்பதாக உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது குர்ஆனையும் சுன்னாவையும். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ன குல்ல முஸ்லிமின் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இனி ஒரு முஸ்லிமிற்கு சகோதரன். வ இன்ன முஸ்லிமீன இஹ்வா. எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள். யஹில்லு லி இம்ரஇன் மின் அஹீக் இல்லா மா அதாஹு அன் தீபி நஃப்ஸின். ஒரு சகோதரன் உங்களுக்கு மனமுவந்து எதையும் தந்தால் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபலா ததுலிமு அன்ஃபுஸக்கும். அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். அவர்களாக மனமுவந்து தருகிறார்கள், அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அடக்கி ஆள நினைக்காதீர்கள், அவர்களிடத்திலிருந்து சொத்தை உருவ நினைக்காதீர்கள். லஞ்சங்கள், கள்ளங்கள், கபடங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே, இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு ஒரு மனிதனினுடைய சொத்தை பிடுங்காதீர்கள். காரணம், இன்னல் முஸ்லிமீன இஹ்வா. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள்.
அவர்கள் மனம் வந்து தரக்கூடியதை சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தை நிர்பந்தப்படுத்தி எந்த ஒரு காசையும் யாரிடத்திலும் வாங்கி செல்லாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான். உங்களை படைத்த இறைவன் ஒருவன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களை பெற்றெடுத்த தகப்பனும் ஒருவர் தான். உங்களை பெற்றெடுக்காதவரை தகப்பன் என்பதாக கூப்பிடாதீர்கள். உங்களது தகப்பன் தகப்பன் தான், அவர் மட்டுமே தகப்பன், அவருக்கு நிகர் யாரும் இல்லை. இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், படைத்தவன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களை பெற்றெடுத்த தகப்பனும் ஒருவர் தான். அலா லா ஃபதுல பி அரபியின் அலா அஜமி, எந்த ஒரு அரபு பேசக்கூடியவனுக்கும் மகத்துவம் இல்லை அரபு மொழி பேசாத அஜமியை விட, அரபு மொழி பேசாதவனை விட அரபு மொழி பேசுபவனுக்கு எந்த மதிப்பும் இல்லை. வலாலி அஜமியின் அலா அரபி, எந்த ஒரு அஜமிக்கும் உயர்வு இல்லை அரபு பேசுபவனை விட. வலாலி அஹ்மர் அலா அஸ்வத் வலா அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பித்தக்வா, அறிந்து கொள்ளுங்கள், தோள்கள் வெண்மையாக இருப்பதினால் கருப்பனை விட நீங்கள் உயர்ந்தவனும் இல்லை, தோள்கள் சிவப்பாக இருப்பதினால் உங்கள் தோளுக்கு மாற்றமாக இருப்பவனை விட நீங்கள் மேலானவனும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் மேலானவர்கள் இறை அச்சமுடையவர்கள் மட்டும்தான். தோள்கள் கருப்பாக இருக்கட்டும், மொழிகள் புரியாமல் இருக்கட்டும், எந்த திருமறை குர்ஆன் எந்த அரபியில் இறங்கியதோ அந்த அரபு மொழியே தெரியாமல் ஒருவன் இருந்தாலும் இறை அச்சமுடையவனாக அவன் இருப்பானேயானால் அவனே அல்லாஹ்விடத்தில் மேன்மையானவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இத்தகுல்லாஹ் ரப்புக்கும், உங்களது அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகைகளை விட்டுவிடாதீர்கள். வஸூமு ஷஹ்ரக்கும், ரமதானின் நோன்பு நோருங்கள். வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், உங்களது பொருளுக்கான ஸகாத்தை கொடுங்கள். வஅதீஉ தா அம்ரக்கும், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள். அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து விடாதீர்கள். ததுஹுலுல் ஜன்னத பிக்கும், நீங்கள் சுவனம் நுழைவீர்கள். வ அன்தும் தஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார். நீண்ட உரை நிறைவுக்கு வருகிறது. தோழர்கள் எல்லாம் நிற்கிறார்கள் கண்ணீரோடி. காரணம், பேசிய வார்த்தை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அடிப்படையில் ரசூலினுடைய வார்த்தைகள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் அல்லவா, ஒருவர் பிறரினுடைய கழுத்தை வெட்டி கொண்டு செத்து விடாதீர்கள். உங்களுக்கு சோதனைகள் வரும் என்று சொன்னால் அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்களை எதிர்பார்த்து நான் ஹவுதுல் கௌசரில் நின்று கொண்டிருப்பேன். உங்களுக்காக உங்களுக்கு முன்பாகவே நான் செல்கிறேன். உங்களுக்காக ஹவுதுல் கௌசரில் நான் நிற்கிறேன். ஆதலால் சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் பிறரோடி பகைமைப்பட்டு அடித்து சண்டையிட்டு கொலை செய்யாதீர்கள், பகைமை காட்டாதீர்கள். இது போன்ற வார்த்தை எல்லாம் ஒரு தகப்பன் விடைபெறும் பொழுது ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை போன்று. தோழர்கள் அனைவரும் கண்ணீரோடி நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள், வ அன்தும் தஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், 23 ஆண்டு காலம் உங்களுக்கு இறை தூதராக அல்லாஹ் என்னை நியமித்தான். என்னை பற்றி நாளைக்கு மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறை தூதராக உங்களுக்கு நான் அனுப்பினேன் அல்லவா, அந்த இறை தூதர் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதாக எனது பொறுப்பை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பானே, அந்த நாளில் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்ற பொழுது தோழர்கள் கண்ணீரோடி சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, வாழும் காலம் முழுவதும் எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள், வாழும் காலம் முழுவதும் எங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள், வாழும் காலம் முழுவதும் எங்களுக்கு நன்மை கிட்ட வேண்டும் என்பதற்காகவே உங்களது வாழ்வுகளை நீங்கள் அழித்து கொண்டீர்கள் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் உங்களை பற்றி நல்ல முறையில் தான் நாங்கள் அல்லாஹ் உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது நாங்கள் கூறுவோம். ரசூல் கண் கலங்குகிறார், கைகளை உயர்த்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் தோழத்தை கேட்ட வார்த்தை என்ன, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்பான், இந்த முஹம்மது உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதாக என்ன சொல்வீர்கள்? அந்த தோழர்கள் எல்லோரும் கண்ணீரோடி சொன்னார்கள், கது பல்லக்த வ நஸஹ்த வ அத்தைத, நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள், வாழ்ந்து காட்டினீர்கள், எங்களுக்காக வாழ்ந்தீர்கள், எங்களுக்காக நலவுக்காகவே நீங்கள் பாடுபட்டீர்கள் என்றுதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களை பற்றி நாங்கள் சொல்வோம். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்காட்டி விரல்களை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹுவே நீதான் இவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன இறை தூதராக நீ அனுப்பினாய், இதோ விடைபெறுவதற்கு முன்பாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு
நீனே சாட்சியாக இரு. எந்த நோக்கத்திற்காக என்னை நீ அனுப்பினாயோ அந்த நோக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹுவே. அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, அல்லாஹுவே நீ சாட்சியாக இருக்கணும், நீ சாட்சியாக இருக்கணும், நீ சாட்சியாக இருக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சாட்சியாக்கி விட்டு கடைசியாக பேசினார்கள், அலா லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். இந்த உரையை கேட்ட அத்தனை நபர்களும் இந்த உரைக்கு வராதவர்களுக்கு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். காரணம், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கொண்டு போய் சேருங்கள், அவர்கள் உங்களை விட அதிகமாக விளங்கிக் கொள்ளக்கூடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவராக அந்த உரையை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இன்றைய தினத்தில் உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். ஆதமினுடைய காலத்தில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் முழுமைப்படுத்தப்படவே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையை நிகழ்த்தி விட்டு இறங்கும் பொழுது மஸ்ஜிதே நமீரா என்று சொல்லப்படும் நமீரா பள்ளத்தாக்கு அரஃபா பேருரை, அந்த அரஃபாவில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வந்த காரணத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தனது அருளை உங்கள் மீது நிரப்பமாக பொழிந்து விட்டான் என்பதாக ரப்புல் ஆலமீன் நபியினுடைய தூதுத்துவத்திற்கு முற்றுப்புள்ளியாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். துல்ஹஜ் பிறை 10 மினாவில் வைத்து அல்லாஹ் குர்ஆனினுடைய கடைசி அத்தியாயம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த சன்மார்க்கத்திற்குள்ளாக நுழைவதை நீ பார்த்தால் உனது ரப்பை நீ துதிப்பாயாக, உனது ரப்பை நீ மகிமைப்படுத்துவாயாக, உனது பாவத்திற்காக உனது ரப்பிடத்திலே மன்னிப்பு கோருவாயாக என்ற இந்த அத்தியாயமும் குர்ஆனினுடைய 114வது அத்தியாயம், குர்ஆனினுடைய கடைசி அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான். இந்த அத்தியாயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் பிறை 10 மினா பள்ளத்தாக்கில் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் என்று சொன்னால் நிறைவு செய்கிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி ஹஜ்ஜி செய்யறேன்னு பாருங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன், அதனால கவனமா பார்த்து என்ன மாதிரி நீங்க ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். தோழர்களும் ஹஜ்ஜை நிறைவு செய்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் மக்காவில் தங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர், ஆனால் மக்காவிலே தங்கவில்லை. உடனடியாக தன்னுடைய பயணத்தை மதீனாவிற்குள் அமைத்துக் கொள்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் நிறைவடைகிறது, முஹர்ரம் மாதம் பிறக்குகிறது. சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ரசூல் நோய்வாய்ப்படுகிறார்கள். ரபீல் அவ்வல் மாதம் இந்த ஹஜ்ஜினுடைய பேருரை நடாத்தப்பட்டு 3 மாதங்கள் கூட நிறைவடையவில்லை. அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்தார்களே ஆனால் விடை பெற்றிருந்தார்கள். இது விடைபெறக்கூடிய உரை, ஆம், உலகம் உள்ளவரை ரசூல் விடை பெற்றிருந்தாலும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லவா, கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக. ஆதலால் அன்பு உறவுகளே, கூறப்பட்ட அந்த உரைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடாத்த வேண்டும். வெறும் உணர்வுகளுக்காக உணர்ச்சிக்காக ஆற்றப்பட்ட உரைகள் அல்ல. அல்லாஹுவின் தூதரினுடைய அந்த கடைசி வார்த்தை மிக முக்கியம், பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக ஹவுதுல் கௌசரில் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் என்பதாக இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹுவின் தூதர் கூறிய வார்த்தை. ஆதலால் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி, குறிப்பாக இந்த உரை முழுவதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். வீடுகளுக்கு சென்று நீங்கள் ஃபேஸ்புக்ல கூட படிக்கிறாதா, கூகுள்ல கூட நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், இறுதி பேருரை என்று சொன்னால் எல்லா மொழிகளிலுமே இருக்கிறது. இந்த உரை முழுவதுமே மனிதநேயத்தை பற்றி, மனித உரிமைகளை பற்றி பேசுவதாகவே இருக்கும். குடும்ப உரிமைகள், மனித உரிமைகளை பற்றி பேசுவதாக இருக்கும். ஆதலால் அன்பு உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் எந்த உரையை நமக்கு ஆற்றினார்களோ அந்த உரையின் அடிப்படை நமது வாழ்வை செழிப்பாக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டும். அகுல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்க மாதம் என்பதை தாண்டி மாமின் ஐயாமின் அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாட்களிலேயே மிக மிக மகத்துவமானதும் செய்யப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல்
இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த மாதம் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜும்மாவினுடைய நாளும் கூட இன்றைய நாள். அதிகமாக அமல் செய்வது, அமல்களிலே அதிகமாக ஈடுபடுவது. காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை ரமதானுக்கு கூட கூறியதில்லை. இன்னமின் அஅதமு ஐயாமின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்க நாள் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல்கள் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமான அமல் என்பதாக எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். அதிகப்படியாக அல்லாஹ்வின் தூதர் இந்த நாட்களில் நமக்கு கட்டளையிட்டது ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஸ்பீஹ். அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். நடக்கும் பொழுதும் பயணப்படும் பொழுதும் வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குர்ஆனினுடைய வார்த்தை. அறியப்பட்ட நாளில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். உலகத்தில் தோன்றிய அத்தனை நபித்தோழர்கள், அத்தனை மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 13 நாட்கள் அதிகமாக நாங்கள் தக்பீர்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறையை பார்த்தால் யஹ்ருஜானி இல ஸூகி, கடை வீதிகளுக்குள்ளாக நுழைவார்கள். வயுகப்பிருஹும், அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிருன் நாஸ பிதக்பீரிஹிம், இவர்களினுடைய தக்பீரின் சப்தத்தை கேட்டு மனிதர்கள் எல்லாம் தக்பீர் சொல்வார்கள். புகாரியினுடைய ரிப்போர்ட், இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஆதலால் இந்த நாட்களில் அதிகம் அமல் செய்ய வேண்டும். அமல்களில் மிக அதிகமாக செய்யப்பட வேண்டியது தக்பீரை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லாஹுவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. ரசூல் சொன்ன வார்த்தை என்ன? ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தக்பீர், அதிகம் தக்பீர் சொல்லுங்கள். வத் தஹ்லீல், அதிகம் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், வத் தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்திகள். ஆதலால் அதிகமாக படுக்கும் பொழுதும், நிமிரும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பொருட்களை வாங்கும் பொழுதும், கடை வீதிகளில் பெண்கள் சமைக்கும் பொழுதும், எல்லா நேரத்திலும் அதிகமாக தக்பீர் சொல்வது இந்த நாட்களினுடைய அமல்களில் மிக முக்கிய ஒரு அமலாக இருக்கும். இரண்டாவதாக துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை 9 அன்றைக்கு நோன்பு நோற்பது ரசூலினுடைய சுன்னாவாக இருக்கும். ஹாஜிகள் அல்லாதவர்கள் யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9 நோன்பு நோற்பவரினுடைய முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான், பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்பதாக ஒரு நோன்பு நம்முடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த அரஃபாவினுடைய நோன்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறக்காமல் நோற்றுக்கொள்ள வேண்டும். பெருநாளினுடைய தினம் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை 10, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் இந்த ஈதுல் அத்ஹா, இந்த ஹஜ்ஜி பெருநாள், தியாக பெருநாளினுடைய நாளாக இருக்கும் என்பதாக அந்த பெருநாளின் பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பது, இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிவது, நறுமணங்களை தடவிக்கொள்வது, குளிப்பது, இவையெல்லாம் முஸ்லிம் உம்மத்தின் மீது கட்டாய கடமையாக இருக்கும். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் புத்தாடை இருக்குமையானால் புத்தாடை அணிவது, அல்லது எந்த ஆடை சிறந்த ஆடையாக இருக்குமோ அந்த ஆடை அணிந்து கொண்டு பெருநாளினுடைய தினத்தில் ஆண்களுக்கு பின்னால் பெண்களும் வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும். ஜும்மாவினுடைய தொழுகைக்கு கண்டிப்பு கிடையாது, அவர்கள் வந்தால் தொழுது கொள்ளலாம். ஏனைய வக்தினுடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரலாம், அவர்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் பெருநாளினுடைய திடலாக இருக்குமையானால் ஆண்களோடு சேர்த்து பெண்கள் என்ன செய்ய வேண்டுமையானால் நிச்சயமாக திடலுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தொழுகை என்பதே கடமை இல்லை. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களையும் பெருநாள் திடலுக்கு வருமாறு கட்டளையிட்டார்கள். தொழக்கூடிய நேரத்தில் மட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும், ஆண்களோடு சேர்த்து தக்பீர் சொல்ல வேண்டும், பெருநாளினுடைய உரையை கேட்க வேண்டும், ஆண்களோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் கரங்களை ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் அந்த நாளிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அத்தனை நபர்களையும் அல்லாஹ்வின் தூதர் திடலுக்கு வருமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். வரும்பொழுது ஒரு பாதையோடி வருவதும், போகும் பொழுது இனி ஒரு பாதையோடி செல்வதும் ரசூலுல்லாஹி என்ன காரணம்? வரும்பொழுது இந்த தெருவோடி வரும்பொழுது இவர்களை சந்திப்பது, கை கொடுப்பது, இந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது. போகும்பொழுது வேறு ஒரு பாதையை போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த தெருவினுடைய மக்களை சந்திப்பது, வாழ்த்து சொல்வது, மகிழ்ச்சியை. பெருநாள் என்பது புத்தாடை அல்ல, அன்பை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது.
வாழ்த்துக்களை பிரார்த்தனையை வெளிப்படுத்துவது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலஃபத் தரீக் பயணங்க பாதைகளை மாற்றுவது சுன்னாவாக இருக்கும். வரும்பொழுது ஒரு பாதையோடி வருவது, போகும்பொழுது வேறு பாதையோடி செல்வது. ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்தவரையில் தொழுது விட்டு சாப்பிடுவது சுன்னாவாக இருக்கும். நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டு விட்டு தக்பீர் கட்ட வேண்டும். ஆனால் ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்தவரையில் வெறும் வயிற்றோடி, இந்த செய்தியில் இனி ஒரு செய்தியும் உள்ளே இருக்கிறது, விரைவாகவே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு 20 நிமிடங்கள் தான் பாக்கி, 20-30 நிமிடங்கள் தான் தொழுவதற்கான நேரம் வந்துவிடும். அதற்கு பிறகு உடனடியாக நோன்பு பெருநாளை கூட கொஞ்சம் தாமதிக்கலாம். ஹஜ்ஜி பெருநாள் அப்படி அல்ல. பசியோடி வர வேண்டும் என்று சொன்னதற்கான அர்த்தம் என்ன? வந்து தொழுது விட்டு உடனடியாக வீட்டுக்கு சென்று குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாளைக்கு உணவு உண்டு விட்டு வாருங்கள், ஹஜ்ஜி பெருநாளைக்கு வெறும் வயிற்றோடி வர வேண்டும் என்பதாக. எந்த உணவையும் உண்ணாமல் வருவது சுன்னாவாக இருக்கும், அவசியம் அல்ல. ஒரு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, அவர் தாராளமாக உணவு உண்டு விட்டு வரலாம். சிறப்பானது ஏற்றமானது என்னவென்று சொன்னால் ஹஜ்ஜி பெருநாளின் பொழுது எதையும் உண்ணாமல் பெருநாள் திடலுக்கு வருவது சுன்னாவாக இருக்கும். பெருநாள் திடலிலே தக்பீரை முழங்குவது சஹீஹுல் புகாரி, ஆண்களோடு சேர்த்து பெண்களும் தக்பீரை முழங்குவார்கள். அதிகமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அல்லாஹுவை தக்பீர் முழங்குங்கள் என்பதாக. ஆதலால் பெருநாளினுடைய திடலிலும் வரும் பொழுதும் போகும் பொழுதும் தக்பீரை முழங்கியவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமேயானால் நாங்கள் அந்த திடலை அலங்கரிக்க வேண்டும். வீடுகளுக்கு சென்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்கு கொடுப்பதுதான் மிக மிகச் சிறந்தது. 11 அன்றைக்கு கொடுக்கலாம், 12 அன்றைக்கு கொடுக்கலாம். சஹீஹ் முஸ்லிமினுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன? இப்பொழுது நாம் தொழுதோம், இப்பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 ஐதுல் அல்லாஹ்வினுடைய நாளிலே மிக பிடித்தமானது என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பது. ஆதலால் முடிந்த அளவிற்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 அன்றைக்கு பெருநாள் தினத்திலேயே குர்பானி கொடுப்பதுதான் ரசூலினுடைய வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்குத்தான் குர்பானி கொடுத்தார்கள், நபித்தோழர்களும் அன்றைக்குத்தான் கொடுத்தார்கள். வாய்ப்பு, சூழல், சந்தர்ப்பம், உறவுகள் வருகிறார்கள், வெளியூரில் இருந்து வர வேண்டிய சூழல் இருக்கின்றது, இது போன்ற ஏதேனும் ஒரு நியாயமான காரணம் இருக்குமையானால் ஏனைய நாட்களில் அவர் குர்பானி கொடுக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்குத்தான் கொடுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்குத்தான் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய அத்தனை தோழர்களும் கொடுத்திருக்கிறார்கள் 10 அன்றைக்குத்தான். வாய்ப்பிற்கு ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலுகைகளை தருகிறான் அல்லவா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்திற்கு பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு சலுகை தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்கு கொடுக்க முடியாதவர் பிறை 11, 12, 13 அசர் வரை என்ன செய்து கொள்ளலாம், கொடுத்துக் கொள்ளலாம் என்று சந்தர்ப்பம் தானே ஒழிய வேண்டும் என்பதாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அந்த நாளை புறக்கணிக்க கூடாது. காரணம் அந்த நாளுக்கு பெயர் யௌமுன் நஹர், புகாரில் வரும். அந்த நாள் தான் பலிபிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நாட்கள். அதுக்கு அடுத்த நாட்களுக்கு பெயர் ஐயாமுத் தஷ்ரீக், தஷ்ரீக்கினுடைய நாட்கள். எந்த பலிபிராணியை அறுத்தோமோ அந்த தஷ்ரீக்கினுடைய நாட்கள் என்று சொன்னால் அந்த பலிபிராணிகளை காய வைக்கக்கூடிய, உப்பு கண்டமிடக்கூடிய நாட்கள் என்று தான் அதற்கு பெயர். அப்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்கு தான் யௌமுன் நஹர் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அதனால் சிறந்தது என்னவென்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்கு குர்பானி கொடுப்பது மிக மிகச் சிறந்தது. அதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது. வாய்ப்பு, சந்தர்ப்பம், சலுகை தான் பிற நாட்கள். சலுகையை சலுகையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது சுகாதாரமான முறையில், சுத்தமான முறையில். காரணம், இன்னல்லாஹு யுஹிப்புன் நவாஃபா, அல்லாஹ் சுத்தம் செய்பவர்களை சுத்தமாக அல்லாஹ் நேசிக்கிறார். ஏதோ நம்ம வீட்டில இருந்து சாணி வெளியே போயிட்டா போதும், எந்த சாக்கடையில கொட்டினா என்ன, எந்த இடத்துல ரத்தம் போனா என்ன, இல்லை இல்லை, நம் குழந்தைகள், அயல்வாசி குழந்தைகள், ரத்தத்தை விட அசுத்தமானது உலகத்தில் எதுவுமே இல்லை. மருத்துவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அதனால் எவ்வளவு சுகாதாரமான முறையில் குர்பானி கொடுப்பதை, போட்டோ எடுப்பது, அதை வீடியோவாக பரப்புவது, இதெல்லாம் இந்த உம்மத்திற்கு அழகல்ல. அல்லாஹ் உங்கள் ரத்தத்தையோ உங்கள் கரியையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அந்த தியாகத்தை தான் பார்க்கிறார். இதை போட்டு பரப்புவதினால் எத்தனையோ சகோதரர்களுக்கு அது புனிதமானதாக இருக்கும். மாடுகள் அவர்கள் பார்வையில் அது தவறாகப்படக்கூடும். அதுவே நமக்கு ஒரு பெரிய சிரமங்களை பின்னாட்களில் ஏற்படுத்திவிடும். அதனால் கண்ணியமான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கும் பொழுது கண்ணியமான முறையை நீங்கள் அருங்கள் என்று சொன்னார்கள். அதை கொடுமை செய்கிறது, சரி அறுத்த பிறகு ரத்தத்தை அப்படி சும்மா நடு ரோட்டில் போனால் நமக்கு என்ன, எங்கேயோ ரோட்டில் தானே போகுது, நம்ம வீட்டை விட்டு சாணி போயிட்டு நினைக்காதீங்க. எப்படி சுகாதாரமான முறையில் அந்தந்த கழிவுகளை எங்கெங்கே தட்ட வேண்டுமோ, அல்லது எந்தெந்த கழிவுகளை யார் கையிலே கொடுக்க வேண்டுமோ
அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுகாதாரமான முறையில் சுத்தமான முறையில் என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களது பலி பிராணிகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரிடத்திலிருந்தும் எல்லா தியாகங்களையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அமல் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் நல்கட்டும். வரக்கூடிய பெருநாளை இந்த உம்மத்திற்கு மகிழ்ச்சியின் திருநாளாக, உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் சகோதரத்துவத்தை நிம்மதியையும் நல்கக்கூடிய பெருநாளாக அல்லாஹ் உருவாக்கட்டும். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم ثم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ان الله يأمر بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.